Good morning student. Today 12th physics applications of Gauss law first point பார்க்க போறோம். Electric field due to an infinitely long charged wire. ஒரு long charged wire இருக்கு. அதோட length ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால அதை நம்ம infinitely long அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த charged wire உடைய electric field எப்படி நம்ம calculate பண்றது? Gauss law யூஸ் பண்ணி அப்படிங்கறத பத்தி இந்த क्वेश्चनல பார்க்க போறோம். ஒரு important 5 mark question நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? So இந்த மாதிரி ஒரு infinitely long charged wire எடுத்துக்கிறோம் நாம. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா charges வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. யூனிஃபார்ம் charged wire இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா charges வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒரு long charged wire. இதுல வந்து r அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் நாம எடுத்துக்கிறோம். அதாவது இந்த charged wireக்கு பர்பெண்டிகுலரா r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல pங்கிற பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணனும். சரியாமா? இப்போ நாம இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த charged wireல ஒரு small charge element இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் small charge element நம்ம எடுத்துக்கிறோம். இந்த charged elementால pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் radially outward direction இந்த டைரக்ஷன்ல நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த charge elementால எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா radially outward directionல இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹரிசாண்டலாவும் இல்ல வெர்டிகலாவும் இல்ல. சோ நாம இத ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்போனன்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெர்டிகல் காம்போனன்ட் கேன்சல் ஆயிடும். இத பத்தி நம்ம லாஸ்ட் கிளாसेसல நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது இந்த சார்ஜ் வயருக்கு பர்பெண்டிகுலரா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். இந்த ரேடியஸ் r க்கு ஈக்குவலா நாம இதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னாக்கா நாம இந்த ரேடியஸை r ரேடியஸா வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜ் எலிமெண்டால இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த சார்ஜ் எலிமெண்டால இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரியாமா? அப்போ இந்த சார்ஜ்டு எலிமெண்ட்ல இருந்து pங்கிற பாயிண்ட்ல எல்லா r டிஸ்டன்ஸ்ல எல்லா பாயிண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி இந்த சார்ஜ் வயருக்கு இந்த சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்ல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமா இருக்கும். சரியா குட்டி? அப்போ நாம இந்த சார்ஜ்டு வயரை சுத்தி ஒரு சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், காசியன் சர்ஃபேஸ், இமேஜினரி சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சார்ஜ்டு வயர் சிலிண்ட்ரிக்கலி சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. சரியா குட்டி? அதனால நாம ஒரு காசியன் சிலிண்ட்ரிக்கல் க்ளோஸ்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்றோம். ஓகேவா குட்டி? சோ அந்த டயகிராம் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு சார்ஜ்டு வயர் இருக்கு. சரியா? சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இந்த மாதிரி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதை சுத்தி நாம ஒரு சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், இமேஜினரி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு நேம் என்னடா குட்டி பார்த்தோம்? காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடா குட்டி? இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ் உடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும் காஸ் லாவை யூஸ் பண்ணி. சரியா? சோ இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். சிலிண்டர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். மேல டாப் இருக்கும், டாப் சர்ஃபேஸ் இருக்கும், கீழே பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சிலிண்டரை சுத்தி கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும். சோ 3 சர்ஃபேஸா நம்ம பிரிக்கிறோம். இது வந்து டாப் சர்ஃபேஸ், இது பாட்டம். இந்த சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாட்டம் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி 3 சர்ஃபேஸா நம்ம அதை டிவைட் பண்றோம். சரியா குட்டி? அப்போ டோட்டல் இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ் உடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 சர்ஃபேஸ் உடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா நமக்கு டோட்டல் இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ் உடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைச்சிடும். சரியா குட்டி? அதை கால்குலேட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜ் குட்டி ஏரியா எலமெண்ட்டை நம்ம சின்ன ஏரியா எலமெண்ட்டை எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ்ல எல்லா சைடுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாவே ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சார்ஜ் ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். டாப் சர்ஃபேஸ்லயும் ஒரு ஏரியா ஸ்மால் ஏரியா எலமெண்ட், பாட்டம் சர்ஃபேஸ்லயும் ஒரு குட்டி ஸ்மால் ஏரியா எலமெண்ட் DA. அந்த ஏரியா எலமெண்ட் என்னன்னு சொல்லலாம்? DA. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் நாம எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? இப்போ இதுல பாருங்க
எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ்ல. இதுதான் ஏரியா. அந்த ஏரியாவுக்கு ஏரியா இப்படி இருக்கு. நார்மல் டிரா பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்படி இருக்கும். யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி டாப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா குட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாப் சர்ஃபேஸுக்கு நம்ம நார்மல் டிரா பண்ணோம் அப்படின்னாக்கா அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். சரியா குட்டி? அப்போ இதுதான் என் கேப். யூனிட் வெக்டரோட டைரக்ஷன் அந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா வெக்டரோட டைரக்ஷன் அந்த டைரக்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டம் சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். அதுக்கு நம்ம நார்மல் டிரா பண்ணோம் அப்படின்னாக்கா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இதன் பாட்டம் அதுக்கு நார்மல் டிரா பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அந்த சிலிண்டருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் கேப்போட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரியாம்மா? அப்போ டோட்டலாக இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் லா வைஸ் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். பை இ ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா குட்டி? இப்போ நம்ம இந்த டோட்டல் சர்ஃபேஸை டாப் பாட்டம் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸா 3 சர்ஃபேஸா டிவைட் பண்ணிட்டோம். ஸோ தனித்தனியாக அதுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியாடாமா? ஸோ அப்போ பை இ ஈக்குவல் டு என்னடா எழுதல நம்ம பை இ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டாப் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் என்ன சர்ஃபேஸ் கண்ணது டாப் சர்ஃபேஸ் ஓகேவா இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஏன் குட்டி நம்ம இந்த க்ளோஸ் இன்டெக்ரல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஆனால் நாம இங்கே எடுத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாப் பாட்டம் கர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு பிரிக்கிறோம். அப்போ அது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கிடையாது. அதனால நம்ம க்ளோஸ்டு இன்டெக்ரல் போடக்கூடாது. நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸுக்கு ஃப்ளக்ஸ். அப்போ ப்ளஸ் இன்டெக்ரல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஓகேவா குட்டி கர்வ்டு சர்ஃபேஸ் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் பிளஸ் அடுத்தது பாட்டம் இன்டெக்ரல் பாட்டம் சர்ஃபேஸ் ஓகேவா குட்டி பாட்டம் சர்ஃபேஸ் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். சரியா குட்டி? ஸோ நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா பை இ ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். நம்ம டாட் ப்ராடக்ட்ஸ் படிச்சிருக்கோம், ஸ்கேலார் ப்ராடக்ட் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா குட்டி? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. ஸோ அந்த மாதிரி இந்த டேர்முக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பை இ ஈக்குவல் டு இன்டெக்ரல் டாப் சர்ஃபேஸ் இ டி ஏ காஸ் தீட்டா ஓகேவா டாப் சர்ஃபேஸ் பிளஸ் இன்டெக்ரல் இ டி ஏ காஸ் தீட்டா கர்வ்டு சர்ஃபேஸ் ஓகேவா பிளஸ் இன்டெக்ரல் இ டி ஏ காஸ் தீட்டா பாட்டம் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரியாம்மா? இப்போ இதுல தீட்டா அப்படிங்கிறது என்ன கண்ணு? ஆங்கிள் பிட்வீன் இ அண்ட் டிஏ. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டி அந்த ஏரியா வெக்டார் இருக்கு இல்லையா குட்டி, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ டாப்ல பாருங்க இந்த ஆங்கிள் என்ன கண்ணு? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இங்க இருக்கு, நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏரியா வெக்டருடைய டைரக்ஷன் இங்க இருக்கு. அப்போ இங்க ஆங்கிள் என்ன கண்ணு? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க இங்க ஆங்கிள் என்ன கண்ணு? எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்லயே இருக்கு, நார்மலும் அதே டைரக்ஷன்லயே இருக்கு. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலல். அப்போ இந்த கேஸ்ல தீட்டா ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்க பாருங்க பாட்டம்ல பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நார்மல் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ இந்த கேஸ்ல தீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அப்போ இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க காஸ் தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு என்ன கண்ணு? 90. காஸ் 90 0. அப்போ இந்த டேர்முடைய வேல்யூ என்னடா குட்டி ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி பாட்டம் பாருங்க காஸ் தீட்டா. தீட்டாவுடைய வேல்யூ என்னடாமா? 90. காஸ் 90 0. அப்போ இந்த டேர்ம் என்னடாமா ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த ரெண்டு டேர்மாலையும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டாப் சர்ஃபேஸ்லயும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்ல, கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. பாட்டம் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்ல அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம்? பை இ ஈக்குவல் டு என்னம்மா? க்ளோஸ்டு இன்டெக்ரல் கர்வ்டு சர்ஃபேஸ் இ டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்க தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ காஸ் 0 உடைய வேல்யூ 1. அப்போ இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆயிடும்? 1. அப்போ இதை எப்படி குட்டி எழுதலாம்? பை இ ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ டிஏ ஈக்குவல் டு நமக்கு தெரியும் காஸ் லா. இது எது குட்டி ஈக்குவலா இருக்கும்?
Q enclosed by epsilon நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நிறைய டைம் பார்த்துட்டோம் இல்லையாமா? இதுல E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சார்ஜ்டு ஒயர்ல இருந்து இந்த பாயிண்ட்ல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமா இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமா இருக்கும். ஸோ நாம அதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா குட்டி? அப்ப இந்த ஈக்குவேஷனை எப்படி குட்டி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்க எழுதிக்கலாம். சரியா? அப்போ பை E ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் E ஸோ வெளியில் எடுத்துறீங்க இன்டெக்ரல் dA ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ dA இன்டெக்ரல் dA என்ன குட்டி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம் A இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? EA ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. A அப்படின்னா என்னடா குட்டி? ஏரியா. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் உடைய டோட்டல் ஏரியா. இது ஒரு சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ டோட்டல் ஏரியா 2πRLக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஏவுக்கு பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ E இன்ட்டு 2πRL ஈக்குவல் டு Q enclosed அப்படிங்கிறது நெட் சார்ஜ். நம்ம படித்தோம் இந்த லாங் சார்ஜ்டு ஒயர் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயருடைய லீனியர் டென்சிட்டியை லாம்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? ஏன்னா சார்ஜஸ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Q/L. ஓகேவா? சார்ஜ் பர் யூனிட் லென்த். அதுதான் நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி யூனிட் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கு என்ன யூனிட்? கூலும். லென்த்துக்கு மீட்டர். ஸோ அப்போ இதோட யூனிட் கூலும் மீட்டர் பவர் -1. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்கம்மா. சைடில் பென்சில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து Q நமக்கு வேணும் அப்படின்னா Q ஈக்குவல் டு 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா லாம்டா L. ஸோ அப்போ Q enclosed அப்படிங்கிறது நம்ம என்ன கட்டி போட்டுக்கலாம்? லாம்டா L. ஓகேவா? டிவைடட் பை எப்சிலான் நாட். சரியா? நெக்ஸ்ட் இங்கே L இருக்கு, இங்கே L இருக்கு. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். நமக்கு என்னடா குட்டி வேணும்? E மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு என்ன குட்டி ஃபார்முலா? லாம்டா. நியூமரேட்டர் என்ன இருக்கு? லாம்டா பை 2πR இன்ட்டு எப்சிலான் நாட் கிராஸ் மல்டிப்ளை 2πR எப்சிலான் நாட் அப்படிங்கிற ஃபார்முலால இருந்து அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். இம்பார்ட்டன்டான ஃபார்முலாமா, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸ்கேலர்ல இருக்கு. வெக்டாருக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம்? E வெக்டார் ஈக்குவல் டு 1 கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் 2π எப்சிலான் நாட் லாம்டா பை R இன்ட்டு R கேப் அப்படின்னு சொல்லி எழுதலாம் வெக்டார் ஃபார்ம்ல. சரியா? யூனிட் வெக்டார் போடணும் இல்லையா? வெக்டார் ஃபார்ம்ல எழுதலாம். ஸோ அப்போ அந்த இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத காஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சரியாம்மா? இப்போ இதுல லாம்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாம்டா கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இந்த சார்ஜ்டு ஒயர்ல இருந்து ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனா இருக்கும். லாம்டா லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷனா இருக்கும். சரியா குட்டி? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா சைடில் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் நம்ம பார்த்தோம். ஒரு பாயிண்ட் சார்ஜால ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா பார்த்தோம். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா 1/r² டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனா இங்க பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? 1/r. ஸோ அப்போ 1/r டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சு நம்ம படிச்சோம்னா தான் ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா குட்டி? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. இது கேட்டாங்கன்னா டயக்ராம் எல்லாம் நீட்டா போடணும். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி காஸ் லாவை எழுதிட்டு 3 சர்ஃபேஸா டிவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்றோம். அதை ஸ்கேலர் ஃபார்ம்ல எழுதுறோம். நெக்ஸ்ட் வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறோம். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம எழுத கொடுக்கணும். சரியா குட்டி? எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா படிங்க. சரியா? தேங்க்யூ குட்டீஸ்.